பாகிஸ்தானை இரண்டாக பிரித்து அதன் வசம் உள்ள காஷ்மீரை இந்தியாவுடன் இணைப்பதற்கான நடவடிக்கைகளை இந்தியா எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெலுங்கானா காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தலைநகர் ஹைதராபாத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானாவில் உள்ள 4 கோடி மக்களும் உலகில் குறைந்தது 100 நாடுகளில் வசிக்கும் தெலுங்கு பேசும் மக்களும் ஒன்றிணைந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடுகிறார்கள். 1967ஆம் ஆண்டில் இந்தியாவை சீனா தாக்கிய போது அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி உறுதியாக பதிலளித்த நிலையில் பின்னர் 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் தாக்கிய போதும் இந்திரா காந்தி தகுந்த பதிலடி கொடுத்து பாகிஸ்தானை இரண்டாக பிரித்து வங்கதேசத்தை உருவாக்கினார். பாகிஸ்தானின் செயல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான நேரம் முடிந்துவிட்டது என்று தெரிவித்தார். மேலும் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை நடத்தியதற்காக பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு தெலுங்கானா முழு ஆதரவு அளிக்கும் என்றும் ரேவந்த் ரெட்டி கூறினார். ஹைதராபாத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி நடந்த போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அசாதுதீன் ஓவைசி, ரேவந்த் ரெட்டி மற்றும் ஆயிரக்கணக்கான இந்திய குடிமக்களுடன் சேர்ந்து கோழைத்தனமான பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக மெழுகுவர்த்தி ஏந்தி நடந்த பேரணியில் பங்கேற்றேன். பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம் என்று தெரிவித்தார்.